ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து ஆர்ட்ஸ். சாரியோட தாவணி ப்ளீட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது. அது எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனல்ல இந்த மெத்தடை ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது 2 in 1 ஸ்டெப், ரொம்பவே ஈஸியா இருக்கும். வாங்க ப்ளீட் பண்ணலாம். இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஆரஞ்சு கலர் காஞ்சிபுரம் சாரியில தான் இந்த மெத்தடை பண்ண போறோம். ஓகே, இப்ப சாரியோட தாவணி எடுத்தாச்சு. இதுல 2 சைடு இருக்கும் இல்லையா? ஒன்னு ரைட் ஹேண்ட் சைடு, இன்னொன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா மேலாப்ல இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த லென்த் தான் நம்ம இப்போ கரெக்டா வைக்கணும். சில பேருக்கு சின்னதா, ரொம்ப சின்னதா இருந்தா பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன அகலம் தேவையோ அந்த அகலத்தை ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருசா இருந்தா கூட நல்லா இருக்காது, அதுக்காக ரொம்ப சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்காது. சாரியோட உள்பக்கத்தை மேலால வச்சுக்கணும். இடது பக்கம் வரப்போற தாவணியோட அளவு தான் ரொம்பவே மெயினானது. அதுக்கப்புறமா மீதி எல்லா ப்ளீட்டிங்கும் பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட லென்த் எப்படி இருக்கணும்னா, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சாரிலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கைட்லைனை வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை பிளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்ச்சஸ் பிரகாரம் கூட நீங்க எடுத்துக்கலாம். டேப் வச்சுட்டு, அதாவது ஒரு எஸ் சைஸ் ட்ரெஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா 3 to 3.5 இன்ச்சஸ் வச்சீங்கனாலே போதுமானதா இருக்கும். எம் சைஸ் போடுறவங்களா இருந்தா ஒரு 4.5 அந்த மாதிரி வச்சாலும் ஓகேயா இருக்கும். அப்புறம் எல்னா 1 இன்ச் கூட்டிக்கோங்க. எக்ஸல் போடுறீங்கன்னா இன்னொரு இன்ச் சேர்த்து எடுத்துக்கலாம். அளவெடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லேயர் நல்லாவே அயர்ன் பண்ணிடணும். ஸோ அதுதான் நம்மளுடைய கைட்லைன். அதை நம்ம மாற்றவே கூடாது, கலைக்கவும் கூடாது. இதுக்கப்புறமா மீதி இருக்கிற துணியை அதுக்கு மேல பிளேஸ் பண்ணிடணும். முன்னாடியே நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சாச்சு. எந்த அளவுக்கு எங்களுக்கு ஷோல்டர் லென்த் வேணும் அப்படின்றது பின் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் மடிப்பு. இந்த மடிப்பை அயர்ன் பண்ணிடணும். இது மிடில் பார்ட்ல வர்ற ஃபர்ஸ்ட் கைட்லைன். ஓகேங்களா? இப்போ இதை அயர்ன் பண்ணினாச்சு இல்லையா? இதை ஓபன் பண்ணிட்டு இந்த மிடில் வந்த லைன் இருக்கு இல்லையா? அதுல மீதி எட்ஜ் சாரிய கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு இதுல இன்னொரு அயர்ன் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டாவது லைன். இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணுங்க. ரெண்டாவது லைன்ல எட்ஜை கரெக்டா பிளேஸ் பண்றேன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு லைன் பாத்தீங்கன்னா நல்லா விசிபிளா தெரியும். நம்ம நல்லா அயர்ன் பண்ணினோம்னா அந்த லைன் கரெக்டா நேரா விசிபிளா தெரியும். அதுல எட்ஜை பிளேஸ் பண்ணுங்க. கீழேயும் பாத்தீங்கன்னா நான் எங்க மெஷர்மெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ஷோல்டர்ல எங்க பின் வரணுமோ அங்க வரைக்கும் தான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு எக்ஸ்ட்ராவா அயர்ன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா செஸ்ட்ல விரிக்கும் போது பாக்குறதுக்கு நிறைய லைன்ஸ் வந்துடும், நல்லா இருக்காது. அதனால அது வரைக்கும் தான் நம்ம இந்த அயர்ன் போடணும். இது மூணாவது லைன். ஓகே, நம்மளுக்கு தேவையான மூணாவது லைன். இதையுமே நல்லா அயர்ன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிடுங்க. இப்போ இதையுமே ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இதுல 1, 2, 3 நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அந்த லைன். இது ரெண்டுக்குமே நடுவுல இப்போ இன்னொரு லைன் நமக்கு தேவை. இதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ அயர்ன் பண்ணினது எல்லாத்தையுமே மடிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மடிச்சிருவோம், செகண்டாவும் மடிச்சிருவோம். இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த மிடில் லைன் வரைக்கும் மடிப்பை போட்டுடலாம். நல்லா கையால ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் பொஃபியா இருக்கும். கரெக்டா பிளேஸ் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு அயர்ன் பண்ணிடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இது பின்னாடி வர பல்லு ப்ளீட்ஸ் இல்லையா? ஸோ கொஞ்சம் அழுத்தி இருந்தா சின்னதாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு பின் பண்ணிடுவேன். ஏன்னா இது ஒரு 2 பார்ட்டா பிரிச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பகுதி ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதனால இதை நான் களையக்கூடாதுன்றதுக்காக 2 சைடுமே பின் பண்ணிட்டேன். இப்போ இடது பக்கம் வர்ற எட்ஜ் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கைட்லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை கலைக்க கூடாது, அதை மடிச்சு வச்ச மாதிரியே இருக்கணும். அந்த மடிப்பை எடுத்துட்டு நம்ம மிடில் பார்ட்ல கைட்லைன் அதுல பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லேயரோட மடிப்பை கலைக்காம மிடில்ல வந்த லைன்ல பிளேஸ் பண்ணிட்டு இடது பக்கம் வர்ற எட்ஜஸை இப்போ நம்ம அயர்ன் பண்ண போறோம். இந்த பக்கம் எப்படி பண்ணினோமோ அதே மாதிரி அந்த பக்கம் பண்ண போறோம். பிளேஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இதுல வந்துருது.
இதையும் நல்லா அயன் பண்ணியாச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் லேயரை கலைக்காம லைன்ல பிளேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டீம் அயன் நல்லாவே கொடுத்துடலாம். நம்ம எங்க வரைக்கும் பின் பண்ணியிருக்கிறோமோ, ஷோல்டர் பின் வருதோ அங்க வரைக்கும் மட்டும்தான் மறுபடியும் சொல்றேன் அயன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்குமா நடுவில் இன்னொரு லைன் வரணும். அப்போ என்ன பண்றோம்னா மடிச்சாச்சு, ரெண்டாவது லைனும் மடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே சேர்த்து மிடில் லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் முதல்ல நான் பண்ணின பின்னை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தது அதனால. ஸோ இப்படி ஃபுல்லாகவே கொண்டு வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிடலாம். இப்போ அயன் பண்ணினதுக்கு அப்புறமா பாருங்க லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியும் அப்படின்னு. இந்த லைனில் தான் நம்ம பல்லு பீஸை வந்து இப்போ பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ சாரியை வந்து நார்மலாக வச்சுடுவோம். எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வலது கை பக்கம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை மடிச்சுட்டு அந்த லைனுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு மடிப்பு கொடுத்துருங்க. அதையும் நம்ம அயன் பண்ணிடலாம். இனி வந்து பாத்தீங்கன்னா லைன் டு லைன் வச்சு 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 நம்ம பல்லு ப்ளீட்ஸை வந்து செட் பண்ண போறோம். இதுதான் இதனுடைய மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல போட்டு மடிச்சாச்சு, செகண்ட் லைனோட கொண்டு வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே சேர்த்து ஆப்போசிட்டா போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா இதையுமே வந்து அயன் பண்ணிடுங்க. ஓகே, கரெக்டா பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒன்னொன்னா ஆட் ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பஃபியா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கையில நல்லா டைட்டா பிடிச்சிட்டு கையில அமுத்தி விட்டுட்டு கூட நீங்க அயன் பண்ணுங்க. இப்போ இவ்வளோ அயன் பண்ணினதையுமே எடுத்துட்டு லைன்ல வச்சுட்டு, ஆல்ரெடி அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லைன்ல வச்சுட்டு வச்ச ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆப்போசிட்டா பிளேஸ் பண்ணிடணும். ஸோ லைன் அப்புறம் ஆப்போசிட் எட்ஜ் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பஃபீஸா வந்துட்டே இருக்கும் இல்லையா, ஏன்னா ஆட் ஆன் ஆகுது ஒவ்வொரு ப்ளீட்ஸா. அப்போ வந்து கொஞ்சம் ஷோல்டர் பின் எங்க வருதோ அங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அயன் பண்ணுங்க, அப்போதான் நீட்டா பர்ஃபெக்டா வரும். இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலுமே நம்ம வந்து ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா மறுபடியும் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோ எதுவுமே பண்ண தேவையே இல்லை. ப்ளீட்ஸும் பார்த்தீங்கன்னா அழகா பிளேஸ்மெண்ட் ஆயிடும். ஸோ பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லான ப்ளீட்ஸ் வந்து இந்த மெத்தட்ல தான் கிடைக்கும். சில மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பல்லு வந்து செட் பண்ணிடுவாங்க, முந்தானையில் வந்து எல்லா ப்ளீட்ஸும் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கை மாட்டி 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 எடுத்துட்டு வருவோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து உள்ள சின்ன மடிப்பா இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பெரிய மடிப்பா இருக்கும். ஸோ நேர் லைன்ல வராது. இந்த மெத்தட் அப்படி கிடையாது, எல்லாமே நேர் லைன்ல வந்துடும், பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ ஆட் ஆன் ஆக ஆக கையில கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக இந்த மாதிரி பின் பண்ணிடுவோம். பின் பண்ணினா எதுவுமே கலையாது. லைன் வந்து கரெக்டா மேல இருக்கிற லைன் பாத்தீங்கன்னா கரெக்டா செட் ஆயிடும். பின் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால நான் பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அயன் பண்றதுக்காக பின்ன கழட்டிடுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், பட் கொஞ்சம் லேயர் ஆட் ஆக ஆக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது பழக பழக சரியா வந்துடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அயன் போட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அயன் ஸ்டாண்ட் இல்லைன்னா பெட்ல கூட வச்சு பண்ணிக்கலாம். பெட் வந்து இன்னுமே கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ஏன்னா பெட் வந்து பெருசா இருக்கும் இல்லையா. ஸோ சாரியோட ஃபுல் லென்த்துமே பெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டக் டக்குன்னு மடிச்சுட்டு போயிடலாம். இது வந்து பிகினர்ஸ் கரெக்டா பார்த்து பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பொறுமையா பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஹோப் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்னொன்னா பொறுமையா பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். நியூ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு தேவைக்குமே இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா பட்டு சாரியில தான் இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த மெத்தட் வந்து காட்டன் சாரியில பண்ணலாம், எல்லா சாரிலையுமே பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்தாலுமே நம்மளுக்கு நீட்டா வந்துடும், ஒரே வாட்டிலேயே நம்மளுக்கு நீட்டா வந்துடும். அதனால தான் எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு மெத்தட். குறிப்பா பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ லாஸ்டா வந்து பாருங்க, நம்ம ஃபர்ஸ்டா வச்சோம் இல்லையா அந்த கைட்லைன்,
ஃபர்ஸ்டா தெரியுறது அதை வந்து நான் ஜஸ்ட் மடிச்சு வச்சுட்டு எல்லா ப்ளீட்டையும் மடிச்சாச்சு. மடிச்சுட்டு எல்லாமே அடிக்க. இப்போ அதை மட்டும் மேலே இருக்கிற லேயரை மட்டும் திருப்பி விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லேயரை நீங்க ஓபன் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பாருங்க எவ்வளோ திக்காக சாரி வந்து பஃபியா ஆயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அயன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க கவனிச்சிங்களோ தெரியல, கீழே நான் வந்து அயன் பண்ணல. எங்க வந்து ஷோல்டர் பின் அளந்து வச்சிருக்கேனோ அங்க வரைக்கும் தான் அயன் போட்டிருக்கேன். ஏன்னா செஸ்ட்ல வந்து அந்த மார்க் தெரிஞ்சிடும். அதனாலதான் கீழே அயன் பண்ணக்கூடாது, அந்த பின்னை தாண்டி அயன் பண்ணக்கூடாது. இப்போ லாஸ்ட் நம்மளுடைய லேயருக்கு வந்தாச்சு. ஓகே, இத பாருங்க. அது ஓபன் பண்ணிட்டு அதுல வரைக்கும் அந்த மடிப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிட்டு நம்ம எட்ஜ ஓபன் பண்ணிடலாம். லைன் தெரியுதா? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் புஃபியா இன்னுமே இருக்குது. அயன் போட்டா சரியாயிடும். அந்த லைன் வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வையுங்க, லைன்ல வர்ற மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய முந்தானை பல்லு சைடு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப பின் எல்லாத்தையுமே கழட்டிட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருந்தா தான் பிடிக்கும். அதனால கொஞ்சம் எல்லாமே கரெக்டா லைன்ல வர்ற மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பின் பண்ணிக்கலாம். இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் எனக்கு இது பிடிக்கும் பண்றதுக்கு, நீட்டா இருக்கணும். அதனாலதான் இது நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெத்தட்ல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய பேர் வந்து சாரியை வந்து பிளைனா விட மாட்டாங்க. அதுவும் பட்டு சாரினா குஞ்சம் இல்லைன்னா வேற டிசைன் மாதிரி ஏதாவது எட்ஜ்ல வந்து போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கையில வந்து மாட்டிக்கிட்டு சம்டைம்ஸ் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ல வந்து அது வந்து யோசிக்கவே தேவையில்லை. நம்ம அந்த லைன் பிரகாரம் போயிட்டே இருக்கும்போது அது தானாவே செட் ஆயிடும். அந்த குஞ்சமும் டிஸ்டர்பிங் இல்லாம இருக்கும். சாரியோட பல்லு எட்ஜ்ல வந்து ஒரு பின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறக்கி இன்னொரு பின்னும் பண்ணியாச்சு, கொஞ்சம் விலகாம இருக்கிறதுக்காக. பாருங்க எவ்வளோ அழுத்தமா சைட்ல எந்த ஒரு எக்ஸஸும் தெரியாம நீட்டா இருக்குன்னு. மீதி எல்லா ப்ளீட்ஸுமே அழகா உள்ள செட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பண்ணின ரிசல்ட் இதுதான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் பாருங்க எவ்வளோ நீட்டா பர்ஃபெக்டா இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் சாரி பஃபியா இருக்கு. ஒரு அயன் போட்டா நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மேலே எடுத்துட்டு உள்ள இருக்க ப்ளீட் எல்லாமே வந்து அயன் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் பஃபினஸ் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ கீழே வரைக்கும் எங்க வரைக்கும் பின் பண்ணியிருக்கோமோ அங்க வரைக்கும் ஒரு அயன் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் மேல கொஞ்சமா ஒரு வாட்டி இழுத்துட்டா ஓகேயா இருக்கும். இப்ப பாருங்க ஃபினிஷிங் லுக் இப்படிதான் இருக்கு. பஃபினஸ் எல்லாம் போயிடுச்சு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்து ஆர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.